நம்முடைய நடைமுறை வாழ்வில் இந்த கௌரவம் நம்மிடத்திலும் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாம பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. நம்ம எதுலலாம் கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒருவர் நமக்கு ஒரு அன்பளிப்பு செய்யறாருங்க, அவர் வசதி படைத்தவராக செல்வந்தரா இருக்கிறாரு, அவருடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி அவர் செய்யறாரு. திரும்ப அடுத்து அவர் வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்ல, இப்ப திரும்ப நான் செய்யணுமா? இங்கதான் கௌரவம் வருது. நான் என்ன செய்யணும்? நீ 10,000 ரூபாய்க்கு செய். அவரால செய்ய முடியுங்க, அவருக்கு அவ்வளவு காசு இருக்குது, செய்வாரு. எனக்கு அவ்வளவு வசதி இல்லையே, இல்லாட்டியும் பரவாயில்ல செய், செய்யாட்டி உன் கௌரவம் பாதிக்கப்படும். அன்பளிப்புகளில் இன்றைக்கு கௌரவம் பார்க்கப்படுகிறதா இல்லையா? ரத்த சொந்தத்தில் இது நடந்துகிட்டு இருக்குங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில இந்த கௌரவம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் பிள்ளைய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேங்க, குழந்தைக்கு கல்வி அவசியம், நல்ல கல்வி கொடுக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. அந்த கல்வியை இந்த ஸ்கூல்ல தான் நீ கொடுக்கணும். அந்த ஸ்கூல்ல என்ன நிலைமை? அந்த ஸ்கூல்ல வருஷத்துக்கு ஃபீஸ் 1.5 லட்சம் ரூபாய். என்னால அது முடியுமா? முடியாது. ஆனா நீ கொடுக்கணும். ஏன்? அந்த ஸ்கூல்ல தான் உன் அண்ணன் பசங்க படிக்கிறாங்க, உன் தம்பி பசங்க படிக்கிறாங்க. உன் பிள்ளைய அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் உனக்கு கௌரவம். திருமணத்துல அந்த மண்டபத்துல அந்த கரிசோறு போட்டாதான் கல்யாணங்கிற மாதிரியான மனநிலையில முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, ஏன் அதை விட்டு அவர்களால் மீண்டு வர முடியவில்லை? அதை தன்னுடைய கௌரவமாக பார்க்கிறான். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் நான் தயார். என் சக்திக்கு மீறி இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கினாலும் பரவாயில்ல, வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, என் கௌரவம் அங்கே தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். என்றைக்கு இவன் கௌரவத்தை முக்கியத்துவப்படுத்துகிறானோ அன்றைக்கு மார்க்கம் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். கௌரவத்தை வைத்து காபிர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்களோ, யூதர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்களோ, அதே கௌரவத்தை வைத்து மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஏற்க முஸ்லிம்கள் இன்றைக்கு மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்வு என்பது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஓடக்கூடியதாக, இயங்கக்கூடியதாக மனித வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு எது கிடைக்க வேண்டும், தான் எதை அடைய வேண்டும், தனக்கு எது நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்வில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு அது நடைபெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு வாகனம் இயங்குவதற்கு எரிபொருள் அவசியமான ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோல மனிதனுடைய வாழ்வு இயங்குவதற்கு எதிர்பார்ப்புகள் மிக அவசியமான, தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் மனிதன் இயங்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் போது, இந்த உலக வாழ்வில் மனிதனுக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், பல்வேறு விதமான ஆசைகள், பலதரப்பட்ட எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்திலே வந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளில், அந்த எண்ணங்களில் மிக முக்கியத்துவம் படுத்தக்கூடிய வகையில், மனிதன் உயர்வாக முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே ஒன்றை மனிதன் எதிர்பார்க்கிறான். அது என்ன என்றால், பிற மனிதர்கள் தன்னை எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் என்னை மதிக்கிறார்களா, மற்றவர்கள் என்னை கௌரவப்படுத்துகிறார்களா, மற்றவர்கள் என்னை உயர்த்தி பேசுகிறார்களா? இந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை என்பதுதான் உண்மை, சத்தியம், நிதர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது இறைவன் பேசுகிறான், யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லைபம் வ லஹுவம் வ ஸீனா, இந்த உலக வாழ்வு என்பது வீணும் விளையாட்டும் அலங்காரமும் தவிர வேறில்லை. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஒத்தஃபாகுரும் பைனக்கும் ஒத்தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத், நீங்கள் ஒருவருக்கொருவர், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய குழந்தைகளையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே ஒழிய இந்த உலக வாழ்விலே நீங்கள் வேறு எதையும் செய்யவில்லை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். நான் எதற்காக சம்பாதிக்கிறேன்? இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக என்னுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டதென்றால் இந்த சம்பாத்தியத்தை நான் நிறுத்திடுறேனா? எங்க யாரை கேட்டாலும் என்னங்க சொல்லுவோம், எதுக்குங்க சம்பாதிக்கிறீங்க? எனக்கு தேவை இருக்கு பாய்,
என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் சம்பாதிக்கிறேன். சரி, உங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டது, அப்ப சம்பாதிக்கிறது நிறுத்திடுவீங்களா? எத்தனையோ பெரும் கொண்ட கோடீஸ்வரர்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பை வெளியிடுகிறார்கள். இப்ப அவர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் இனிமே நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன், இனிமே இந்த வியாபாரத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த தொழிலதிபர் முடிவெடுத்து விட்டால் இன்னும் 7 தலைமுறைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்குது. இன்னைக்கு வியாபாரம் செய்யறத அவர் நிறுத்திட்டா கூட அவரிடத்தில் இருக்கக்கூடிய காசை வைத்து இத்தனை நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவிற்கு, இத்தனை ஆண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்குது என்று புள்ளி விவரம் சொல்கிறது. பிறகு எதற்காக அவர் சம்பாதிக்கிறாரு? தேவைக்கா? ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் அந்த அரசியல் பதவியை வைத்து எந்தெந்த லாபங்களை எல்லாம் அடைய முடியுமோ அத்தனை லாபத்தையும் அடைந்து விட்டார். ஆனாலும் அந்த பதவியின் மீது, அந்த அதிகாரத்தின் மீது அவருக்கு அந்த வெறி குறைய மாட்டேங்குது, வெறி கூடிக்கிட்டே இருக்குது. எதனால்? பணத்தால், அதிகாரத்தால் தன்னுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டதா என்பதை தாண்டி இந்த பணத்தை வைத்து, இந்த அதிகாரத்தை வைத்து, இந்த பிள்ளைகளை வைத்து நான் கௌரவிக்கப்படுகிறேனா, நான் மரியாதை செலுத்தப்படுகிறேனா, நான் பிறரால் மதிக்கப்படுகிறேனா என்ற பார்வைதான் மனிதனை இதை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி அந்த கௌரவத்துக்காக வாழக்கூடியவங்க, கௌரவத்துக்காக ஆசைப்படக்கூடியவங்க எல்லாம் நாங்க இல்ல பாய். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், பெரும் அதிகாரம் படைத்தவர்கள் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம். நாம ஒண்ணு அந்த மாதிரியான மக்கள் இல்லையே, நம்ம ரொம்ப சாதாரணமான சாமானிய மக்களாச்சே. நாம அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது இல்லையே, அடுத்தவங்களை நம்மளை கௌரவப்படுத்தணும்னா நம்ம நினைக்கிறது இல்லையே என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. இன்று நடைமுறையிலே நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு, பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு இந்த எண்ணம் தான் அடிப்படை காரணம். குடும்பத்துக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சண்டை, ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை, சமூகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான அடிப்படை காரணம் இந்த கௌரவம். குடும்பத்திலேயே சண்டை, அவன் என்ன மதிக்கல, அவன் என்ன கூப்பிடல, கூப்பிட்டாங்க எப்படி தெரியுமா கூப்பிட்டான், மூணாவது மனுஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டான். நான் யாரு? அவனுக்கு அண்ணன், என்னை எப்படி கூப்பிட்டுருக்கணும் அப்படி அவன் கூப்பிடல, அதனால நான் போக மாட்டேன். கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில சண்டை, என் பிள்ளை என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்முடைய வாழ்வில் வெளிப்படையில் நம்ம சொல்லாவிட்டாலும் நம்முடைய இயல்பில், நம்முடைய எண்ண ஓட்டத்தில் கலர்ந்த ஒரு அம்சம் பிறர் தன்னை மதிக்கணும், என்ன கௌரவப்படுத்தணும், எனக்கு மரியாதை செய்யணும். இதுல உள்ள பெரும் ஆபத்தை நாம் மறந்திருக்கிறோம் சகோதரர்களே. இதில் உள்ள பெரும் சூழ்ச்சியை நாம் மறந்திருக்கிறோம். என்றைக்கு ஒரு மனிதன் பிறர் தன்னை கௌரவப்படுத்த வேண்டும், தன்னை மதிக்க வேண்டும், தன்னை உயர்த்த வேண்டும் என்று என்றைக்கு இவன் நினைக்கிறானோ அன்றைக்கே இவன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாசலை அல்லாஹ் அடைச்சிருவான். நேர்வழிக்கு வரக்கூடிய வாசலை அல்லாஹ் அடைச்சிருவான். உண்மையின் பக்கம் இவன் வரக்கூடிய வாசலை அல்லாஹ் அடைச்சிருவான். ஏன்? உனக்கு அது பெருசா தெரியாது. சத்தியம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது, அது உனக்கு பெருசா தெரியாது. உனக்கு எது பெருசா தெரியும் தெரியுமா? உன்னுடைய கௌரவம் பெருசா தெரியும். என்னையவே, என்ன பார்த்து அந்த இடத்துல நான் யார் தெரியுமா, இது உனக்கு பெருசா தெரியும். என்றைக்கு இந்த எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாயோ அதற்கு பிறகு உனக்கு என்ன சத்தியம் சொல்லப்பட்டாலும் உன்னுடைய காதுகளில், உன்னுடைய உள்ளத்தில் அது இறங்காது. இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதுதான். குறைஷிகள் ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கல? மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏகத்துவ கொள்கையை சொல்கிறார்கள், தௌஹீதை சொல்கிறார்கள். மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னார்களா? கிடையாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஏற்றுக்கொண்டார்கள்.
அல்லாஹ்வுடைய தன்மை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த தௌஹீதை, அந்த ஓரிரையை அவர்கள் ஏற்கவில்லை. ஏன் ஏத்துக்கல? அதுல என்ன பிரச்சனை? அவனுக்கு கௌரவம் தான் பிரச்சனை. அவன் எதை கௌரவமாக நினைச்சான் தெரியுமா? அவனுடைய முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்களோ, அவனுடைய மூதாதையர்கள் எப்படி வழிபட்டார்களோ, அவங்க எப்படி வழிபட்டாங்க? அவங்க 365 சிலைகளை வச்சு வழிபட்டாங்க. அவங்க அல்லாஹ்வை மட்டும் வழிபடல. அவன் புரிஞ்சுக்கிட்டது, அது மாதிரி நான் வழிபடுவதுதான் எனக்கு கௌரவம் என்று அவன் புரிந்திருந்தான். அதன் காரணமாக தௌஹீதை அவன் ஏற்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இதா கீலலகும், அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால், காலு, அவர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபியூ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாகும் லா ஏக்கிலூன ஷையாவலா யஹ்ததூன், உங்களுடைய முன்னோர்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தும் அவர்கள் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள்? முன்னோர் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செய்வேன். இவன் ஏன் சொல்றான்? அதை தான் கௌரவமாக நினைக்கிறான். நாங்க காலங்காலமா, நாங்க பரம்பரையா, இத்தனை தலைமுறையா இந்த வணக்கத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று பேசுவதை ஒரு கௌரவமாக நினைச்சான். அந்த கௌரவம் தான் தௌஹீதை ஏற்பதை விட்டும் அவனை தடுத்தது. இது சாதாரண ஒரு எண்ணம் கிடையாது, சத்தியத்தை விட்டு நம்மளை தூரமாக்கிடும். உண்மையை ஏத்துக்க விடாது, உன் கௌரவம் அதை தடுக்கும். யூதர்கள் ஏங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல? அவனுக்கு என்ன பிரச்சனை? சரி, மக்கத்து காஃபிர்கள் கூட இது மாதிரி ஏதோ ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். யூதர்கள் மிக தெளிவாக, மிக துல்லியமாக, தூதர் ஒருவர் வருவார், அவர் ஏகத்துவத்தை சொல்வார், அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை 100% அறிந்தவர்கள் யூதர்கள். ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அப்னாஹும், தங்களுடைய குழந்தையை அறிவதை போல இந்த தூதரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வேதக்காரர்கள் அவ்வளவு தெளிவா, சந்தேகமே இல்லை, 100% தெரியும் ரசூலுல்லாஹ் தான் தூதர் என்று. முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை 100% தெரியும். ஏன் ஏத்துக்கல? என்ன பிரச்சனை? இதான் பிரச்சனை. அவன் என்ன எதிர்பார்த்தான்? வரக்கூடிய தூதர் இறுதி தூதர், கடைசி தூதர். நாம் யார்? வேதக்காரர்களாகிய நாம் யார்? எவ்வளவு பெரிய பாரம்பரியம்! நம்முடைய பாரம்பரியத்தில் எவ்வளவு தூதர்கள் வந்திருக்கிறாங்க. கடைசியாக வரக்கூடிய தூதரும் நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வரணும், வேதக்காரர்களிருந்து வரணும், அதுதான் நமக்கு கௌரவம் என்று நினைத்தான். அந்த கௌரவம் தான் அவன் ஏகத்துவத்தை ஏற்பதை விட்டு அவனை தடுத்தது. நபிகளாருடைய பெரிய தந்தை இஸ்லாத்திற்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க. நபிகளார் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் போது பல வகையில நெருக்கடிகளை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் இருந்து நெருக்கடி வருது, ஊர் மக்கள் இருந்து நெருக்கடி வருது. பல நெருக்கடிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கும் போது அவர்களை காக்கக்கூடிய ஒரு அரணாக நின்றவர்கள் நபிகளாருடைய பெரிய தந்தை. அந்த பெரிய தந்தையினுடைய மரண தருவாய் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் அமர்ந்து கதறுகிறார்கள். என் தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையாவது நீங்க சொல்லிருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிருங்க, உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல நான் பேசுறேன் என்று கதறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இன்னொரு புறத்துல அபூஜஹல், உத்துபா, ஷைபா அணிவகுத்து நிற்கிறார்கள். அவன் கேட்டது என்ன தெரியுமா? அவன் லாஜிக்லாம் பேசலங்க. முகமது சொல்றது கரெக்டா, அந்த ஏகத்துவம் கரெக்டா, அது சரியா, அவர்கள் வைக்கக்கூடிய எதுவுமே பேசல. அவன் சொன்னது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், யா அபா தாலிப், அபு தாலிபே, தர்கபன் மில்லத்த அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ புறக்கணிக்க போறியா? நீ என்ன செய்ய போற?
முகமது சொல்லக்கூடிய இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள போகிறாயா, அல்லது காலம் காலமாக நாம் செய்து கொண்டிருந்த அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை நீ புறக்கணிக்க போகிறாயா? எங்க லாக் பண்றான் புரியுதா? நீ முகமது அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீ அப்துல் முத்தலிபை அசிங்கப்படுத்தியவனை போல மாறிவிடுவாய். நம்ம கௌரவம் என்ன ஆகிறது? நம்ம அந்தஸ்து என்ன ஆகிறது? இவ்வளவு நாளா நம்ம கட்டி காப்பாத்திய இந்த கௌரவத்தை சேத்துல தூக்கி போட போறியா, இல்ல இந்த முகமதுடைய கொள்கையை பின்னாடி போய் நிக்க போறியா, அல்லது நம்முடைய கௌரவத்தை காப்பாற்ற போறியா? நீ முடிவெடுங்கிறான். போராட்டம் நடக்குது, மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவர் சொல்கிறார், என்னை விட்டுருங்கப்பா, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருந்துறேன், என்னை விட்டுருங்க. அந்த நிலையில இறந்து போறாங்க. நபிகளாரால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பெரும் கவலை, பெரும் கவலை. கவலையில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னை தடுக்கின்ற வரையிலும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், நபியே இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே நீர் விரும்பியவருக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். நீங்க விரும்பினா கிடைச்சிருமா? நேர்வழி யார் கையில இருக்குது? என் கையில இருக்குது. நான் யாருக்கு விரும்பணும் அவங்களுக்கு தான் தருவேன். நீங்க நினைச்சவங்களுக்குலாம் வாய்ப்பில்லை. அப்ப அந்த கௌரவம், நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, அந்த கௌரவம் நேர்வழியை விட்டு அவர்களை தடுத்தது. நீங்கள் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லா வரலாறுகளும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் நபிமார்கள் பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், செல்வந்தர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், மக்களால் மதிக்கப்பட்டவர்கள், ஏன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? ஏன் அந்த தூதரை நம்பவில்லை? ஏன் அல்லாஹ்வை வணங்கவில்லை? ஏன் மறுமை ஏற்றுக்கொள்ளவில்லை? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் கௌரவம் மட்டும்தான். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த அளவுக்கு பெரிய அளவுல கௌரவம் இல்லாவிட்டாலும் நம்முடைய நடைமுறை வாழ்வில் இந்த கௌரவம் நம்மிடத்திலும் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாம பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. நம்ம எதுலெல்லாம் கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒருவர் நமக்கு ஒரு அன்பளிப்பு செய்யறாருங்க. நம்ம ஏதோ நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஏதோ ஒரு நல்ல ஒரு சூழல், ஒருத்தர் நமக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுக்கிறாரு. அவர் வசதி படைத்தவராக செல்வந்தரா இருக்கிறாரு. அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்யறாரு. திரும்ப அடுத்து அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்ல, இங்கதான் கௌரவம் வருது. அவர் தகுதிக்கு செஞ்ச மாதிரி 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அவர் கொடுத்துட்டாரு. இப்ப திரும்ப நான் செய்யணுமா? நான் என்ன செய்யணும்? நீ 10,000 ரூபாய்க்கு செய். அவரால் செய்ய முடியுங்க, அவருக்கு அவ்வளவு காசு இருக்குது, செய்வாரு. எனக்கு அவ்வளவு வசதி இல்லையே. இல்லாட்டியும் பரவாயில்ல, செய். செய்யாட்டி உன் கௌரவம் பாதிக்கப்படும். அன்பளிப்புகளில் இன்றைக்கு கௌரவம் பார்க்கப்படுகிறதா இல்லையா? ரத்த சொந்தத்தில் இது நடந்துகிட்டு இருக்குங்க. ரத்த சொந்தத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில இந்த கௌரவம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் பிள்ளைய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேங்க. குழந்தைக்கு கல்வி அவசியம், நல்ல கல்வி கொடுக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. கல்விதான் என் குழந்தைக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அந்த கல்வியின் மூலமாகத்தான் அவன் அடுத்து நல்ல முறையில் வளர முடியும், சமூகத்துக்கு சேவை செய்ய, எல்லாம் சரிதான். நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த கல்வியை இந்த ஸ்கூல்ல தான் நீ கொடுக்கணும். அந்த ஸ்கூல்ல என்ன நிலைமை? அந்த ஸ்கூல்ல வருஷத்துக்கு ஃபீஸ் 1.5 லட்சம் ரூபாய். என்னால் அது முடியுமா? முடியாது. ஆனா நீ கொடுக்கணும். ஏன்? அந்த ஸ்கூல்ல தான் உன் அண்ணன் பசங்க படிக்கிறாங்க, உன் தம்பி பசங்க படிக்கிறாங்க, உன் சொந்தக்காரங்க படிக்கிறாங்க. உன் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல படிச்சாதான், உன் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் உனக்கு கௌரவம். நல்ல கல்வி கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. அந்த நல்ல கல்வி இந்த பள்ளிக்கூடத்துல தான் நீ கொடுக்கணும், அதுல தான் உன் கௌரவம் இருக்குது. இது நடைமுறையில நம்மிடத்துல இருக்கா இல்லையா? ஆடம்பர திருமணம், எத்தனை மேடைகள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை பிரச்சாரங்கள், எவ்வளவோ பயான்கள்.
மாற்றங்கள் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்னும் முழுமையாக இந்த ஆடம்பரத்தை விட்டு முஸ்லிம் சமூகத்தால் மீள முடியவில்லையே. ஏன் முடியல? அந்த திருமணத்தில் அந்த மண்டபத்தில் அந்த கரிசோறு போட்டாதான் கல்யாணங்கிற மாதிரியான மனநிலையில முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, ஏன் அதை விட்டு அவர்களால் மீண்டு வர முடியவில்லை? ஏன் முடியலனா அதை தன்னுடைய கௌரவமாக பார்க்கிறான். என் கௌரவம் எதுல இருக்குது? அந்த மண்டபத்தில் போடுற அந்த கரிசோர்ல தான் என் கௌரவம் இருக்குது. போடாட்டி என் கௌரவம் போயிடும். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் நான் தயார். என் சக்திக்கு மீறி இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கினாலும் பரவாயில்ல, வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, என் கௌரவம் அங்கே தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். தெரியுதா? என்றைக்கு இவன் கௌரவத்தை முக்கியத்துவப்படுத்துகிறானோ அன்றைக்கு மார்க்கம் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். கௌரவத்தை வைத்து காபிர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்களோ, யூதர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்களோ, அதே கௌரவத்தை வைத்து மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஏற்க முஸ்லிம்கள் இன்றைக்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தேவைக்கு பொருள் வாங்குபவர்களை விட கௌரவத்திற்கு பொருள் வாங்குபவர்கள் அதிகம். அந்த கௌரவத்துக்கு அவன் கொடுத்த விலை என்ன தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய சாபத்தை விலையாக வாங்கி கொண்டிருக்கிறான். ஏன் சம்பாத்தியத்தால, ஏன் சக்தியால இந்த பொருளை வாங்க முடியாதுங்க. அதனுடைய மதிப்பு அப்படி இருக்குது. ஆனால் நீ வாங்கு. எப்படி வாங்குறது? வாங்குறதுக்கு காசு இல்லம்மா, யாரும் கடனுடன் தரமாட்டா, பரவாயில்ல வாங்கு. எப்படி வாங்க? இஎம்ஐ போடு, லோன் வாங்கு. 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை என்னால கட்ட முடியாது, அவ்வளவு வருமானம் எனக்கு இல்ல, கடன் வாங்க முடியாது, பரவாயில்ல வீட்டை கட்டு. ஏன்? அதுலதான் என் கௌரவம் இருக்குது. சொந்தக்காரங்க எல்லாம் கெட்டிட்டான், நீ கெட்டாட்டி மானமே போயிடும். வீட்டை கெட்டு. கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல. இன்றைக்கு இந்த மனநிலையிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? சகோதரர்களே, நேர்வழியை விட்டு மட்டுமல்ல, பாவத்தை நோக்கி நம்மை தள்ளக்கூடிய மிக மோசமான ஒரு குணம் இந்த கௌரவம். இன்றைக்கு அதிலே பீடிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற. சின்னதாங்க ஆரம்பிக்கும், இதனுடைய துவக்கம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவு நீங்களும் நானும் எதிர்பார்த்திராத விளைவுல கொண்டு போய் நம்மளை தள்ளிடும். அடுத்தவன் என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து, என்னுடைய காசை வைத்து, என்னுடைய பதவியை வைத்து, என்னுடைய பிள்ளைகளை வைத்து அடுத்தவன் என்னை மதிக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்காகத்தான் இன்றைக்கு மனித வாழ்வே போய்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில எனக்காக நான் என்ன செஞ்சேன், அடுத்தவனுக்காக நான் என்ன செஞ்சேன் என்று ஒப்பிட்டு பாருங்க. அடுத்தவனுக்காக நான் வாழ்ந்ததுதாங்க அதிகம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனைக்குரிய விஷயம் அதுதான், கவலைக்குரிய விஷயம் அதுதான். இஸ்லாமிய மார்க்கம் இந்த போலி கௌரவத்தை தான் அடித்து நொறுக்குகிறது. இந்த எண்ணம் இருக்கு பாரு, இது சாதாரண எண்ணம் அல்ல, மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம். இது வரக்கூடாது. ஒவ்வொரு இடங்களாக அல்லாஹ்வுடைய தூதரர்கள் தேடி தேடி பார்த்து இந்த எண்ணத்தை உடைக்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஷர்ரு துஆம், விருந்திலேயே கெட்ட விருந்து ஒன்று இருக்கிறது. அது என்ன கெட்ட விருந்து? அந்த விருந்தில் எதுவும் ஹராம சமைச்சு போட்டுருவாங்களா? ஏன் கெட்ட விருந்து தெரியுமா? அதிலே செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள். எந்த உணவில் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்களோ அதுதான் கெட்ட விருந்து என்றார்கள். ஏன்? இங்க உன் ஸ்டேட்டஸ் நீ பாக்குற, இவனும் வந்திருக்கிறாரு இவனும் வந்திருக்கிறாருன்னா அது நல்லா இருக்காதே. உன் ஸ்டேட்டஸ நீ அங்க பாக்குறல்ல, அந்த பார்வை இருக்க கூடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்படி பார்க்காத. மக்கத்து காபிர்கள் நபிகளாரிடத்தில் வந்து டிமாண்ட் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? இந்த அடிமைகளை, இந்த ஏழைகளை, இவனெல்லாம் கொண்டு வந்து எங்க பக்கத்துல உட்கார வைக்காதீங்க. நான் இவன் காலங்காலமா என்கிட்ட அடிமையா இருந்தவன், என்கிட்ட வேலை செஞ்சவன், இவனை கொண்டு வந்து ஒரே சபையில ஒன்னா உட்கார வைக்கிறீங்களே, இதை எங்களால ஏத்துக்க முடியல, எங்க கௌரவம் தடுக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா,
அவனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுங்க, தனியா சொல்லுங்க. எங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, தனியா சொல்லுங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணாதீங்க, ஒன்னா உட்கார வைக்காதீங்க. எங்க கௌரவம் அதை தடுக்குது. இஸ்லாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணா நாங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பாக்குறாங்க, ஆஹா இவன் நல்ல ஒரு ஆஃபரா இருக்குது, இஸ்லாத்துக்கு வரானே, நம்ம அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம். அல்லாஹ் அடிக்கிறான், அப்படி ஒண்ணு நீ இஸ்லாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு டிமாண்ட் வச்சு, அவன் தனி நான் தனி, இப்படி நீ இஸ்லாத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. போ, வந்தா முழுமையாவா, அது என்ன டிமாண்ட் வச்சு வர்றது? இது இஸ்லாத்துக்கு அழகு இல்லை. அல்லாஹ் தடுக்கிறான். எங்கெல்லாம் மனிதன் கௌரவத்தை பார்க்கிறானோ அந்த கௌரவத்தை ஒவ்வொன்றாக இஸ்லாம் அடித்து உடைக்கிறது. இதை உலகத்திற்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரை நிகழ்த்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன இலாஹுக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் அவன் ஒருவன் தான். வ இன்ன ஆபாக்கும் வாஹித், உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களும் ஒருவர் தான். சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், வலா ஃபலுல் அலி அரபி அலா அஜமீன், அரபு மொழி பேச தெரிந்தவன் அரபு மொழி பேச தெரியாதவனை விட சிறந்தவன் கிடையாது. அரபு மொழி பேச தெரியாதவன் அரபு மொழி பேச தெரிந்தவனுடைய சிறந்தவன் கிடையாது. வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவன் கிடையாது, கருப்பரை விட வெள்ளையன் சிறந்தவன் கிடையாது. இல்லா பித்தக்வா மின்கும், உங்களிடத்திலே உள்ள இறையச்சத்தை தவிர நீங்கள் சிறந்தவராக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. எங்க காசு பணம் கூட, நல்ல கவனிங்க, காசு பணம் கூட மனிதன் வளர்ந்து உழைத்து அதற்கு பிறகு வரக்கூடிய ஒண்ணு. இந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் இருக்கான் பாருங்க, அது பிறக்கும் போதே வந்துடும். அவன் பிறக்கும் போதே அந்த கேட்டகரியில் தானே பிறக்கிறான், அவன் பிறக்கும் போதே அந்த நிறத்துல தானே பிறக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ பிறக்கும் போதே உன்னோடு இருக்கக்கூடிய அந்த நிறத்தை வைத்தும் பெருமை இல்லை, உன் குலத்தை வைத்தும் பெருமை இல்லை, நீ பேசுற மொழியை வச்சும் பெருமை இல்லை. உனக்கு உயர்வு வேண்டும் என்றால் உனக்கு இறையச்சம் வேண்டும், அவ்வளவுதான். எதை வச்சு இந்த கௌரவங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்க கூடாது என்று இஸ்லாம் அடித்து நுறுக்குகிறது. ஒரு முஸ்லிமாகிய நான் என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து, என்னுடைய செல்வத்தை வைத்து, என்னுடைய பதவியை வைத்து, அதிகாரத்தை வைத்து மக்களிடத்திலே கௌரவத்தை தேடுவதை விட என்னுடைய அமல்களை வைத்து, என்னுடைய நற்குணங்களை வைத்து படைத்த இறைவனிடத்திலே கண்ணியத்தை தேடக்கூடியவனாக நான் இருக்கும். கௌரவம் என்பது என்னுடைய செயல்களால், என்னுடைய பொருளால் மனிதர்கள் எனக்கு தருவது. கண்ணியம் என்பது என்னுடைய நற்குணத்தால், என்னுடைய அமல்களால் அல்லாஹ் எனக்கு தருவது. அல்லாஹும்ம மாலிகுல் முல்க் துதி முல்க மன் தஷா வ தன்ஸியு முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அதிகாரத்திற்கெல்லாம் அதிகாரம் முக்கியவனே, அதிகாரத்தினுடைய அதிபதியே, நீ நாடியவருக்கு அதிகாரத்தை தருகிறாய், நீ நாடியவருக்கு அதிகாரத்தை பறிக்கிறாய், நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். உன்னுடைய கையில் தான் அனைத்து நல்லதுகளும் இருக்கிறது, நீதான் எல்லாவற்றிலும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறாய். ஒரு முஸ்லிமுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய அமல்களால், என்னுடைய செயல்களால், என்னுடைய எண்ணங்களால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை எதிர்ப்பான். இறைவா நீ என்ன கண்ணியப்படுத்து, அவன் என்னை மதிக்க வேண்டும், இவன் என்னை பேச வேண்டும் என்று நான் செய்யல, நான் செய்யறேன், நீ என்ன கண்ணியப்படுத்து. என்னால இதுதான் முடியும், நான் செய்யறேன், நீ என்ன கண்ணியப்படுத்து. அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை எதிர்பாருங்க. இந்த எதிர்பார்ப்பு நமக்கு மத்தியிலே எழக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். இன்னமும் பல உறவுகள் பிரிந்து நிற்கிறது, முறிந்து நிற்கிறது, பல இரத்த சொந்தங்கள் பேச மறுத்து நிற்கிறது, பல நட்புகள் பிரிந்து நிற்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த கௌரவம் தாங்க. நான் ஏன் பேசல எங்க அண்ணனோட, நான் ஏன் பேசல என் தங்கச்சியோட, பல சொந்தங்கள் பிரிந்து நிற்கிறது, இந்த கௌரவம் என்கிற ஒன்றால் தான். தூக்கி போடு. மனிதரிடத்துல கௌரவத்தை எதிர்பார்க்காத, நீ போய் பேசு. உன்னுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான்
அல்லாவிற்காக அவன் தாழ்ந்து போவானையானால், அல்லாவுக்காக அவன் மன்னிப்பானையானால் அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துறான். நான் உயர்த்துறேன் உன் கண்ணியத்தை, நீ அவன்கிட்ட எதிர்பார்க்காதப்பா. அவன் உன்னை மதிக்கணும், அவன் உன்னை பேசணும் நீ எதிர்பார்க்காத. நான் சொல்றேன், நீ இறங்கிப்போ, நீ போய் பேசு, நீ சலாம் சொல்லு, நீ அவனிடத்துல முகப்பத்தா இரி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எவ்வளவுதான் நெருங்கி நெருங்கி போனாலும் என் சொந்தக்காரங்க விலகி விலகி போறாங்க, நான் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி இருப்பா, அது அவர்களுக்கு எப்படி தெரியுமா ஆகும்? சுடு சாம்பலை திங்க வைக்கிறதுக்கு மாதிரி ஆயிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவன் விலகி போறானே, நீ போயிடாத, நீ உன்னால முடிந்த அளவுக்கு அதில் நெருக்கத்தை காட்டு. துனியாதானங்க எவ்வளவு நாளுங்க வாழ்ந்துட போறோம்? எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? இன்றைக்கு பல ஆண்டு காலம் உறவுகளுக்கு மத்தியிலே பிரிவோடு, கோபத்தோடு, வஞ்சத்தோடு, வெறுப்போடு இந்த கௌரவம் என்கிற ஒற்றை காரணத்திற்காக பிரிந்து நிற்கிறோமே. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய வகையிலே இந்த உலகத்திலே மனிதனிடத்திலே கௌரவத்தை எதிர்பார்க்காதீர்கள், படைத்த இறைவனிடத்திலே கண்ணியத்தை எதிர்பாருங்கள். அந்த கண்ணியம்தான் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நாம் மேலோங்குவதற்கான சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர்.